வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம செய்ய போகிறது வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஜிலேபி. நம்ம இந்த ஜிலேபிக்கு வந்து எந்த ஈஸ்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல ஃபர்மெண்டேஷனுக்கு. ஸோ ஈஸ்ட் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஜிலேபி, அதுவும் வெறும் ஜஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன்னு மைதா மாவு வச்சு செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் 4 மாவு இருந்தால், டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இருந்தால் நம்ம எப்படி குயிக்காக வந்து ஜிலேபி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த குவாரண்டைனில் வந்து நம்மளுக்கு மளிகை பொருளெல்லாம் எல்லாமே ஷார்ட்டேஜாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஜிலேபி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு நான் அளந்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக, அப்புறமா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர், உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அது எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஜீரா செய்கிறதுக்காக வந்து 1 கப்பு வந்து சர்க்கரை. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன கப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும், அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கலர் பவுடர், அதாவது கேசரி பவுடர் எடுத்துருக்கேன் நான். ஸோ அதை எடுத்துக்கலாம். அப்புறமா இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு பஜ்ஜி மாவோட லேசாக கொஞ்சம் வந்து தண்ணியாக வாட்டரியாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு ஒரு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஜீரா வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதில் வந்து 1/2 கப்பு இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா சர்க்கரையை கரைய விடலாம். சர்க்கரை நல்லா கொதித்து நல்லா அதில் பபுள்ஸ் வரட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் பபுள்ஸ் வரட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பாயில் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஷரப்பில். அப்போ தான் வந்து நம்ம ஜிலேபி இதில் பொரித்து இதில் போட்டால் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ சுகர் ஷரப்பை ஆட் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஜீரா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ஜிலேபியோட மிக்ஸும் வந்து நல்லா ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ வாங்க அது எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊற வச்சிடணும். ஸோ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு சிட்டிகை வந்து குக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம வந்து சோடா போட்டு கொஞ்சம் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம குக்கிங் சோடா இல்லாத பேக்கிங் சோடா ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிலேபி பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு கெச்சப் ஸ்குவீஸ் பாட்டில் இருக்கும் மார்க்கெட்டில் ரெடி. ஏதாவது ஒரு ஸ்குவீஸ் பாட்டில், சாஸ் ஊற்றி ஸ்குவீஸ் பண்ணுற பாட்டில், இல்லைன்னா இதே மாதிரி ஜிலேபி போடுறதுக்குன்னே இந்த மாதிரி தனியாக பாட்டில் கூட விற்கும். ஸோ அதை நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் இதுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ராப் நம்ம விட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இப்போ செக் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா எந்த ஷேப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஜாங்கிரி மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இர்ரெகுலராக எந்த ஷேப்பில் வேணாலும் சர்க்கிள்ஸில் வந்து விட்டுருக்குங்க. இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமாகவும் நல்லா வேகிற மாதிரி இது பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது வந்து 1.5லேருந்து 2 நிமிஷம் இது வெந்தால் போதும். இது நல்லா வெந்துடும். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து உடனே அப்படியே வந்து பக்கத்தில் வச்சுருக்க ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற விடணும். இப்போ சைமல்டேனியஸாக நம்ம இன்னொரு பேட்ச் ஊற்றிட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து ஜீராவில் ஊற போட்டது வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு, இன்னொரு சைடு 2 நிமிஷம் வச்சு அந்தமாதிரி ஊற வைங்க. இப்போ இது வந்து ஜீராவில் நல்லா 5 மினிட்ஸ் ஊறிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஜூஸியான கிறிஸ்பியான ஜிலேபி ஜஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.